பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோடே நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. இந்த வாசித்த வேதவசனப்படி ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் இது ரொம்ப அருமையாக ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கிறார். அதாவது இதற்கு முன்புள்ள வசனங்கள் பார்க்கும்போது கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆண்டவர் இதில் திட்டமாக சொல்கிறார், கொலை செய்யாதிருப்பாயாக என்பது எல்லாருமே ஆல்மோஸ்ட் யாருமே அந்தளவுக்கு டீப்பான பாவம் பண்ணுறதில்ல, கொலை செய்வதில்லை. ஆனால் இந்த வேதபாரகர் பரிசேயர் அந்த வெளிப்புறமான அந்த இதை மட்டும்தான் அவங்க நினச்சாங்க. அவங்க இன்னர் காட்டில் அவங்க எரிச்சலும் கோபமும் வன்கண்களும் அப்படி நிறைந்ததாக இருந்தாங்க. அதுதான் வேதபாரகர் பரிசேயர் அவங்களோட நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்போது இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் வந்தார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை பற்றி ஆழத்தை ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தில் வெளிப்படுத்துகிறார். அதாவது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த ஃபஸ்ட்டு பிரதான கற்பனை, உன் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாவது பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அதாவது தேவனிடத்தில் கூட அநேகர் அன்பு வைத்து விடுகிறார்கள். ரொம்ப ஆழமாக ஆண்டவரோட ஒன்றி அவங்களால் இருக்க முடிகிறது. ஆனால் சக மனிதர்களோடு, வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற மனிதர்களோடு, உறவு முறைகளோடு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், வேலை ஸ்தலத்திலே பார்க்கிறவர்கள் பேசுகிற பழகிற இவர்களோடு அன்பு வைக்கிறது மட்டும் மிகவும் கடினமாக இந்த வாழ்நாட்களில் மிகவும் கடினமாக அநேகருக்கு இருக்கிறது. அது ஏன், எதனால் அப்படி அன்பு கூற முடியாத காரணம்? எல்லாரையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நம்மளால் அந்த முழுமையான அன்பை மற்றவர்களிடம் காண்பிக்க முடிவதில்லை. ஆண்டவர் அந்த மாமிச சிந்தையை எடுத்து போட சொல்கிறார். மாமிச சிந்தை முற்றிலுமாக எடுத்து போட வேண்டும். தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்ற உணர்வு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு இருக்கும்போது அந்த கிறிஸ்துவோட அன்பை வெளிப்படுத்துவர்களாக மற்றவர்களிடம் பேசும்போதும் பழகும்போதும் கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கும்படியாக நம்மளுடைய சுபாவங்கள் ஆட்டோமேட்டிக்கலி நம்முடைய சுபாவங்கள் மாறிவிடும். நாம் எப்போதும் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இருக்கும்போது அதுதான் ஆண்டவர், அதாவது யார் மேலே கசப்போ வெறுப்போ துளி அளவு கூட இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கசப்பு வெறுப்பு தேவ சாயலில் மனுஷர்களை உண்டாக்கியிருக்கிறார். தேவ சாயலில் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமாக ஆண்டவர் விசேஷத்தை பாத்திரமாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை கொண்டு ஒவ்வொரு நோக்கம் ஆண்டவருக்கு உண்டு. ஒவ்வொருத்தரையும் நாம் யாரையுமே அற்பமாகவோ கேவலமாகவோ நாம் நினைக்கவே கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய தேவதூதர்கள் இருக்கிறார்கள். யாரையாவது நாம் அற்பமாக இழிவாக நினைத்தால் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அன்றாடும் தேவ சமூகத்தை தரிசிக்கிறார்கள். அந்த உணர்வு, தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு நமக்குள்ளே இருந்தால் யார் மேலேயும் கசப்போ வெறுப்போ கோபமோ நமக்கு இருக்காது. ஆண்டவர் இதைத்தான் சொல்கிறார். யார்கிட்டையும் கசப்பு வெறுப்போட நம்மளே தற்பரிசோதனை. நாம் ஆண்டவர்கிட்ட பலிபீடத்தில் காணிக்கை செலுத்தும் போது, காணிக்கை என்ன? காணிக்கை நம்மளையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பது. காணிக்கை நம்மளையே முழுமையாக அர்ப்பணிப்பது. அதுதான். அப்படி முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கும் போது அதில் கரை திரையற்றவர்களாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும் என்ற ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொன்னது போல் இந்த புதிய ஏற்பாட்டிலே பழுதற்ற பலியாக, பழுதற்ற ஜீவ பலியாக நமக்குள்ளே எந்த கசப்போ வெறுப்போ இல்லாதபடி நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நமக்குள்ளே கசப்போ வெறுப்போ இருக்குமானால் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே
பரிசோதித்து தற்பரிசோதனை மிக மிக அவசியம். நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட்டு, நான் நல்லா இருக்கேன், தன்னையே நியாயம் தீர்த்து கொள்ள நம்மளையே நாமே நீதிமான் என்று தன்னையே பெருமையாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நம்மளை முழுவதுமாக தாழ்த்தி அர்ப்பணித்து, நான் எதில் குறைவுபட்டிருக்கேன் ஆண்டவரே, நான் எதில் தவறியிருக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி நம்மளே சுய பரிசோதனை பண்ணும்போது யார் மேலேயாவது நமக்கு கசப்போ வெறுப்போ கோபதாபங்களோ இருந்தால் நம்மளே முழுமையாக பலியாக அர்ப்பணிப்பதற்கு முதலில் அவர்களோடு போய் ஒப்புரவாக வேண்டும். மன்னிப்பு மிக மிக அவசியமான ஒன்று. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே அந்த 7 வார்த்தைகள் முதல் வார்த்தை, பிதாவே அவர்கள் மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாரையும் மன்னித்தார். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லாரும் எந்த அளவுக்கு கேவலமாக ஆண்டவரை நடத்தினார்களோ அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவரே, பிதாவினிடம் மன்னிக்கும்படி ஆண்டவர். அப்போ ஆண்டவர் வழியில் வருகிற நாமும் அந்த சுபாவத்தில் இருக்க வேண்டும். நமக்கு விரோதமாக யார் எழும்பினாலும், யார் மேலேயோ கோபமோ வெறுப்போ கசப்போ இருக்கவே கூடாது. அதாவது நமக்கு ஒரே ஒரு போராட்டம் உண்டு, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆண்டவர் திட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு போராட்டம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனிதர்களோடு அல்ல, மனிதர்களோடு இல்லவே இல்லை. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் அந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு, இவர்களோடு தான் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் அந்த நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரோடும் ஒப்புரவாக வேண்டும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன் உன் எரிச்சல் தனிய கடவுது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கசப்பை உள்ளத்தில் வைக்கக்கூடாது. கசப்பு மிகவும் பெரிதான கொடுமையான பாவம். இந்த கசப்பு இருக்கும்போது கொலை செய்வதற்கு சமாதானம். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே புதிய பிரமாணத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கசப்போ வெறுப்போ உனக்குள் இருக்க வேண்டாம், போய் முதலில் ஒப்புரவாகு, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் திட்டமாக இவ்வேளையில் ஆவியானவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் இதை தான் ரொம்ப ஆழமாக தெளிவாக ஆண்டவர் இந்த வேலையில் சொல்வதை பார்க்கிறோம். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல், எதிராளி நமக்கு எதிராளி பிசாசு. அவன் எந்நேரம் குற்றப்படுத்துகிறவன், அவன் அந்த எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும். ஆண்டுகிட்ட போய் அவன் சொல்லுவான், உங்கள் பிள்ளைன்னு சொன்னீங்களே பார்த்தீங்களா, அவன் மற்ற உங்கள் உதிரத்தின் சகோதரர்களோட கோபத்தோட வெறுப்போட கசப்போட இருக்கிறான். அவன் குற்றப்படுத்துகிறவன் எதிராளி, நியாயாதிபதி, நீதிபரர், நியாயாதிபதி பிதாவினிடத்தில் அவன் எந்நேரமும் அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்பு போய் ஒப்புரவாகு. நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்து. நாம் எந்த அளவுக்கு எல்லாருடைய சமாதானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இது திட்டமாக சொல்கிறார். பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கு மட்டும் இவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வருகையின் போது, ஆண்டவரோட ரகசிய வருகையின் போது நாம் அவர்களோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக இருக்க வேண்டும். இந்த கோபதாபத்தோடு வெறிச்சலோடு பொறாமையோடு நாம் மற்ற மனிதர்களோடு வன்கண்களோடு கசப்பு உணர்வோடு இருக்கும்போது ஆண்டவர் வருகின் போது கைவிடப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம். கைவிடப்பட்டவர்களாக நாம் இந்த உணர்வோடு யார் மேலேயும் கோபதாபங்கள் இல்லாதபடி, மனுஷர்களை யாரையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷத்தை பாத்திரமாய் படைத்து வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு, தேவ சாயலில் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த நாளில் நாம் அந்த சிந்தையோடு யாவரோடும் கூடுமானவரை யாவரோடும் சமாதானமாயிருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சமாதானமாயிருப்போமா? நம்மிடையில் எந்த கரைதிரையாற்றவர்களாக ஆண்டு வருகின் போது ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்படும் பாத்திரமாக நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாதவரை அன்பு நேசரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த 9ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலனாக தந்து நடத்தி வர கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வாசித்த வேத வசனப்படி நாங்கள் யாவரோடும் சமாதானமாக ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் நாங்கள் ஒப்புரவானவர்களாக ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள எந்த கரைதிரையற்றவர்களாக அப்பா ஆவியானவரே, எங்களுக்குள் நீங்களே இருந்து நடத்துங்கப்பா. எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
கிறிஸ்துவான எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு மனுஷிகளையும் விசேஷத்த பாத்திரமாய் படைத்து வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த உணர்வோடு தேவ சாயலை உருவாக்கி வைத்திருக்கிறீர். தேவ சாயலை உருவாக்கப்பட்ட மனுஷர்களை யார் மீதும் நாங்கள் ஆண்டவர் கசப்போடு வெறுப்போடு இருக்காதபடி அவர்களுக்கு பின்பு செயல்படுகிற, அவர்களுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற பிசாசை கடிந்து கொள்ளும்படியாக, எதிராளியான சாத்தானை கடிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த கண்ணோட்டத்தோடு நாங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொள்ளும்படியாக ஆவியானவரே எங்களோடு இருந்து நீங்கள் நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய கிருபை எங்கள் கூட இருந்து ஆண்டவரே அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு, ஆவியில் பிறந்தவர்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு எல்லாத்தையும் பார்த்து நிதானிக்கும்படியாக அப்படிப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ளே வரும்படியாக உம்முடைய ஒப்புக் கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அப்படியே சிவகாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன்.